க்ஷய் லட்சுமி சரஸ்வதி பார்வதி விஷ்ணு பிரமா ஒரு கணக்கை விட்டுட்டி அதை கொடுக்க வேண்டாமா? 2 பேரும் ஒரு ஆம்பளையாக இருக்கிறவங்க 2 பேரும் கணக்கு கைலாசத்தில் கடவுளுக்கு முன்னாடி கணக்கு போடுறவங்க கணக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? பூரா வீடுகளில் பூரா லாட்சி மாதிரி நடத்துதான். வீடுகள் சிட்டி கிராமத்தில் 3 மதத்துக்காரன் ஜாதியாக உள்ளவன் பூரா நடத்துதான். என்ன நடத்தான்? விபச்சாரி நடத்துதான். இதுக்கு காவல்துறை அங்கங்கே பார்த்து அந்த கேஸ் கணக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்தில் கொடுக்கான். என்ன அர்த்தம்? இது என்ன பூமியை கண்டமானைக்கு விதப்புக்கு கொடுத்துருக்காரா? அந்த கேள்வி கேட்காரு. இந்த கணக்கை 3 அம்மனும் போடுங்க அப்படின்ட்டார். ஆனால் சுடுகாடு எரிப்பு மானிடப்பே இது கடைசி மந்திரத்தை இதை முடிக்க போகிறாரு. அவர் உயிர் தேடத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடிக்க போகிறாரு. கணக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இதை சுடுகாட்டு எரிப்பு எரிச்சிரு, மானிடப்பேலை இதான் கடைசி, உற்பத்தி ஆகாது, உற்பத்தி இதோடு முடிஞ்சு வச்சு எரிச்சிடணும், உள்ள வலையில் மாட்டி இந்த செம்மத்தில் அடி தருமடி கொடுக்கணும்னு கொடுத்துட்டார். பின்னாடி சுடுகாட்டு எரிப்பு 2 பேரும் இந்த கணக்கு போட வேண்டாமா? மானிடப்பே நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும். விபச்சாரி நடத்தாங்க பூரா இடத்துலையும் காவல்துறைக்கு தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். இப்போ இவனுங்களை பிடிக்கணும்ல, பிடிச்சாத்தானே அந்த நேரம் வானரப்பட உள்ளே இறக்கி இராணுவம் நீதிமன்றம் கோர்ட்டு வானரப்பட நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு நம்ம போடுதோம். இந்த கணக்கு பிடிக்கல அடிப்பார், துவச்சி எடுப்பார். சிட்டி கிராமத்தில் பூரா அலைச்சி எடுக்கல, பூரா விவசாயம் தான் நடக்கு. பேப்பரை விட்டுட்டான். பேப்பரை விட்டு எனக்கு ஓட்டு மட்டும் முத்திரையை போட்டு நீ விவசாயம் நடத்தியோ இல்லை விவசாயத்தை அழிப்பியோ நீ என்ன செய்வியோ போ அப்படிங்க. அப்போ இவனுங்களை என்ன செய்யணும்? அரசியல்வாதியை கொண்ட நரம்பை அறுக்கணும். கொண்ட நரம்பை பின்னாடி 2 நரம்பை அது இராணுவ வீரர்கள் அழகாக அந்த டைம் பவரை கொடுப்பாரு. பவரை கொடுத்தவொடனே அடிப்பார். முக்கால் சத்தியம் எல்லா காவல்துறைக்கும் தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஷனில் என்னென்ன நடத்துதான், என்ன தெருக்காட்டில் என்ன நடத்துதான், தெருக்காட்டில் என்ன ஓட்டு தான், 2ஆம் நம்பர் ஓட்டுது எல்லாமே தெரியும். இன்னும் கணக்கு கேட்காம உட்கார்ந்து நீதிமன்றத்தில் நடத்தலாமா? அப்போ நீதிமன்றம் கோர்ட்டு இப்போ பயங்கரமான சிக்கல் இப்போ ஏற்றுவார். கடவுளை மிஞ்சி நடத்தக்கூடாது, நடத்தவும் கூடாது, நுப்பாட்டணும், செப்புன்னு நிப்பாட்டி பூட்டணும். உட்கார்ந்துருக்காரு கைலாசத்தில், கடவுள் உட்கார்ந்துருக்காரு, எங்களுக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற கணக்கு கேள்வி கேட்கணும். விபச்சாரி. அப்போ இது என்ன கோர்ட்டு அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. இப்போ ஒவ்வொரு நீதிமன்றம் கோர்ட்டு இது என்ன கோர்ட்டு அப்படின்னு கேட்காரு. அப்போ இது செயலறையில் அடைக்காமல் அவ்வளோ தப்பு செய்தான் வெளியில். என்ன காரணம்? வழக்கறிஞர்களை வச்சு தப்பிச்சு காகித பேப்பரை வீசி எரிஞ்சு போயிருந்தான். எத்தனையோ தப்புலேயும் தப்பிச்சு வெளியே போயிருந்தான். அதை கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் 2 கையை காலை வீசுதான். கவர்மெண்ட் அடுத்த அரசியல்வாதி 2 கையை காலை வீசுதான். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக கையை எல்லாம் சட்டத்தில் இருக்குது, நம்ம என்னாலும் ஆட்டுவோம்னு ஆட்டுதான். அப்போ கொடுப்பு கொடுத்தா அதுதான் இன்ஜினை எரிச்சாச்சு. இன்ஜினை எரிச்சா வேலை செய்யாது. இன்ஜினை எரிச்சாச்சு மானிடப்பை இன்ஜினை எரிச்சாச்சு. வண்டி 4 வீலர் விமானம் எல்லாம் அனைத்து இன்ஜினை வச்சு தட்டுத. கம்பெனியில் வரைக்கும் இன்ஜினை வச்சு தான் வேலை பார்க்கான் 2ஆம் நம்பர். அதை பூரா சாம்பல் ஆக்கிட்டோம், எரிச்சிட்டோம். முக்கால் சத்தியம் இன்றைக்கி ஆணும் பெண்ணும் விபச்சாரி நடத்துகிற கணக்கு இன்றைக்கி எரிப்பு நடக்கும். வருஷப்பிறப்பில் தைப்பொங்கலில் இதில் பூரா ஆணும் பெண்ணும் சுருட்டிடுவார். ஒரு சுருட்டு தைப்பொங்கல்லேருந்து ஆணும் பெண்ணும் சுருட்டி திங்கித உணவு இல்லாமல் ஆக்கிடுவார். தடுமாறியாக ஆக்குவார். அப்போ தான் சுரண்டை விடுவார் மண்ணை. அது கூட அநியாயம் பண்ணவன் அகம்பாதம் பண்ணவன் பூரா ஆணும் பெண்ணும் போயிடும். மிச்சம் மீதி கடவுளம்மா கடவுள் ஐயா ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு வேணுமே அப்படிங்கிற பூமியை சுரண்டை விடுவார். அதுதான் கடவுள். முக்கால் சத்தி